கருவி முதலியவற்றை படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் ஆகியவற்றை செய்வான். உலகத்தின் மீது வைத்தும் ஐந்தொழில் செய்கிறார், உயிரின் மீது வைத்தும் ஐந்தொழில் செய்கிறார். நல்லா அந்த ரெண்டு சொல்லி மறந்துடாதீங்க. உலகின் மேல் வைத்து படைத்தல், காத்தல், அழித்தலை செய்வான். அடுத்து உயிர்கள் மீது வைத்து ஐந்தொழிலை செய்கிறான். எனவே இவை தூல ஐந்தொழில் எனப்படும். பெருமானுடைய ஐந்தொழில மூணா பிரிக்க போறார். அதுல தூல ஐந்தொழில் என்பது உலகத்தை படைத்து, காத்து, ஒடுக்கி, மறைத்து அருள் செய்வது. அதுபோல உயிரிடத்துல நின்று படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளை செய்வது என்று ரெண்டையும் வைத்து தூல ஐந்தொழில் சொல்லிடலாம். சரி, ரெண்டாவது பாருங்க. இவை தூல ஐந்தொழில் எனப்படும். உலகத்தை ஒடுக்கிய பின் மீண்டும் தோற்றுவிப்பதற்காக ஐந்தொழில் செய்வான். உலகத்தை ஒரு கால எல்லையில ஒடுக்கி முடிக்கிறார். சரி, ஒடுங்கிய உலகத்தை அப்படியே விட்டுட மாட்டான். கொஞ்ச காலம் கடந்த பிறகு மீண்டும் தோற்றுவிப்பான். அப்படி தோற்றுவிக்கும் பொழுது அவன் செய்கிற தொழில் இருக்கு பாருங்க, அப்ப உயிர்கள்லாம் என்னவா நிற்கும்? முன்பு எங்க இருந்துச்சோ அங்க போய் கிடக்கும். பாருங்க, அந்த வரிகள் ஐயாவுடைய வரி நான் அப்படியே படிக்கிறேன். உலகத்தை ஒடுக்கிய பின் மீண்டும் தோற்றுவிப்பதற்காக ஐந்தொழில் செய்வான். உயிர்கள் உறங்கும் நிலையில் ஐந்தொழில் செய்வான். உலகம் ஒடுக்கிய பிறகு உலக தோற்றுவிப்புக்கு ஐந்தொழில் செய்வான். அதே மாதிரி உயிர் உறங்குகிற பொழுது மீண்டும் அந்த உயிர்கள் விழிப்புக்கு வரணும். அவ உயிர் உறங்கும் போது அவன் ஐந்தொழில் செய்வான். இதற்கு சூக்கும ஐந்தொழில் என்று பெயர். நல்லா பாருங்க, நாம தூங்குறோம், தலைவன் தூங்குவதில்லை. நாம நல்லா தூங்கிட்டு இருக்கிறோம், ஆனா அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? ஐந்தொழில சூக்குமா பண்ணிட்டு இருக்கிறாருன்னு சொல்றாரு. வரிகள் பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்து பாருங்க, உயிர் விழிப்பு நிலையில், இப்ப நாம கரண்ட்ல உட்கார்ந்து இருக்கிற நிலை விழிப்பு நிலை அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கிறேன். தூங்கிட்டு யாராவது இருந்தீங்கன்னா உங்களுக்கு பொருந்தாது, விழிச்சிருந்தீங்கன்னா பொருந்தும். எனவே விழிப்பு நிலையில் தத்துவங்களோடு கூடி உலகியல் இன்பங்களை நுகதற் பொருட்டு ஐந்தொழில் செய்வான். அவை அதிசூக்கும ஐந்தொழில் எனப்படும். மூணா பிரிச்சுக்கிட்டாரு. தூல ஐந்தொழில், சூக்கும ஐந்தொழில், அதிசூக்கும ஐந்தொழில். உயிரின் மீது வைத்து செய்யப்படும் போது தூல ஐந்தொழில் ஆயிற்று. உயிர் உறங்கும் போது செய்யும் போது சூக்கும ஐந்தொழில் ஆயிற்று. உயிருக்கு அந்த உலகத்தை கண்டு அனுபவிக்கும் போது அவன் செய்கிற கூத்து அதிசூக்கும ஐந்தொழில் ஆயிற்று. இதெல்லாமே இந்த தூல ஐந்தொழில் என்ற அடிப்படையை வைத்துக்கொண்டு சொல்லிட்டார். இது உலகத்துக்கும் அதே மாதிரி பொருந்தும்ட்டார். சரி, இம்மூன்றும் உயிர்கள் வினைப்பயனை ஈட்டவும் நுகரவும் காரணமாக இருத்தலால் இந்த நடனம் ஊன நடனம் என